ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பார்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஏதாவது ஒரு செல்லில் ஜஸ்ட்டு வந்து என்ன செய்கிறேன், சிம்பிளாக வந்து இப்போ கோல்டன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்குறேன். சரியா, பிரிண்ட் எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த கோல்டன் இண்டியாங்கிறது வந்து எந்த வித பார்டர் இல்லாமல் பிளாங்காக உங்களுக்கு என்ன செய்யுது தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்டர் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு ஹோம் அப்படிங்கிற டேபில் கிளிக் பண்ணிங்கன்னா, நான் கிளிக் பண்ணுற இடத்துல அந்த பார்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஆல் பார்டர்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த பார்டர் வந்துட்டு. ஸோ இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக, ஜஸ்ட்டு எதை சுற்றி நீங்கள் பார்டர் செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸுங்க கிளிக் பண்ணணும். தேவையில்லைன்னா நோ பார்டர் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்டர் வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்டர் செட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை கிளிக் பண்ணி அது எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன வந்து பார்டர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு செல்லுக்குமே என்ன ஆகுது, பார்டர் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ எதெல்லாம் செலக்ட் பண்ணுறோமோ ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குமே என்ன பண்ணணும்னா அது வந்து பார்டர் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். திருப்பி நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ அதே இடத்துல போயிட்டு நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், அந்த பார்டர் வந்து காணாமல் போயிடும். இதே இது ஸோ இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வேண்டாம், இப்போ எதை செலக்ட் பண்ணியிருக்கணும் அதை சுற்றி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவுட் சைட் பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை சுற்றி மட்டும் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து பார்டர் வந்து இருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அவுட் சைடு பார்டர் இருக்கும், ஆல் பார்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்குமே பார்டர் செட் ஆகிக்கும். அவுட் சைடு பார்டர் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை சுற்றி மட்டும் ஒரு பார்டர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய் திருப்பி நான் வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எதை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு மட்டும் என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து பார்டர் வந்து செட் ஆகிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து மெர்ஜன் சென்டர்னு கொடுக்குறேன். ஸோ மெர்ஜன் சென்டர் கொடுத்த உடனே செல் எல்லாம் மெர்ஜ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்த உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த வெல்கம்ங்கிறது கீழே பாட்டமில் இருக்குது. ஸோ அதை சென்டரில் வரணும்னா ஜஸ்ட்டு அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் அலைன்மெண்ட்டு, அதில் சென்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கீழேயும் ஒரு சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஓகே கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வெல்கம்ங்கிறது சென்டரில் வந்துடுச்சு. ஸோ மெர்ஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து அதை சென்டர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்டர் செட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நம்ம வந்து இது எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து இன்னும் சில எக்ஸாம்பிளை வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அவுட் சைட் பார்டர் மட்டும் நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், உள்ள ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அதில் போயிட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரைட் பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரைட் சைடில் ஒரு பார்டர் வரும். திருப்பி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நோ பார்டர் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் பார்டர் கொடுக்குறேன், லெஃப்ட் சைடு வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பார்டருமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்குரிய பார்டர் வந்து காணாமல் போயிடும். இப்போ பாருங்கள், திருப்பி நோ பார்டர் கொடுக்குறேன், டாப்பும் பாட்டமும் காணாமல் போயிடுச்சு. ஸோ திருப்பி டாப் பாட்டம் வேணும்னா என்ன பண்ணணும், திருப்பி அதே ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயே டாப் அண்ட் பாட்டம் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டாப் அண்ட் பாட்டம் பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து செட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த பார்டர் வந்து உங்களுக்கு அமையும். இப்போ பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய கொஞ்சம் ஸ்டைலை மாற்றலாம். ஸோ இதில் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன், மோர் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த லைனோட ஸ்டைலை வந்து நினச்சிரும் மாத்திரம் கொஞ்சம் வந்து தடிமனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்ன மாடலில் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் பாருங்கள், ஜஸ்ட் என்ன செய்கிறேன், எந்த பார்டர் அதாவது லைன் ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறோம், அவுட்லைனை கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம். ஸோ நான் வெல்கம் அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்டர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் திருப்பி அதில் மோர் எஃபெக்ட்ஸில் போகிறோம், திருப்பி பார்டரில் ஸோ கலர்
ஸோ கலரை நம்ம என்ன செய்கிறோம், சூஸ் பண்ணுறோம். எதை சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த அவுட்லைன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஓகே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மோர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மோர் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கேருந்து எடுக்கிறோன்னா, இப்போ பாருங்கள், திருப்பி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நம்பர் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ரெடி பண்ணுறேன். எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ், அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்ட்டு. ஜஸ்ட்டு என்ன செய்கிறேன், எது வரைக்கும் நான் டைப் பண்ண போகிறேனோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டாலே என்ன ஆகும், ஒவ்வொரு செல்லுக்குமே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பார்டர் வந்து செட் ஆகும். ஸோ இப்போ பார்டர் செட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது ஸோ ஹெட்டிங் கொடுக்குறதுக்கு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், அந்த ஏலேருந்து அந்த டி வரைக்கும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஹெட்டிங் என்ன செய்கிறோம், நம்ம வந்து டைப் பண்ணுறோம். இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுக்கு மேலே உங்களுக்கு பார்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள் பார்டர் இல்லை, பிரிண்ட் பிரிவி பார்த்தா பார்டர் கிடையாது. ஸோ இப்போ பார்டர் வேணும்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதாவது இப்போ அவுட் சைட் பார்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி தான் இருக்கும், ஏன்னா நடுவில் செல் இல்லை, அதனால். சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு டேட்டாவை டைப் பண்ணுறேன். சம் டேட்டாவை டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வந்து இதோட சைஸ் வந்து என்ன செய்யறோம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுறேன். ஃபாண்ட்டோட சைஸ் மட்டும் என்ன செய்கிறேன், கொஞ்சம் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த காலத்தோட சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த காலம் வந்து ஒன்றோடு வரணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஏலேருந்து டி வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற அந்த லைனை ஜஸ்ட் இழுத்து விட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம், அதாவது ஒரே ஈவனாக இருக்கும் அந்த காலமோட சைஸு. பாருங்கள், கொஞ்சம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று போல் எல்லா காலத்துக்குமே என்ன பண்ணிவிடும், சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து சென்டர் கொடுக்குறேன். ஸோ சென்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அந்த மேலே இருக்கிற அந்த இப்போ பார்டர் வந்து என்ன செய்கிறோம், நம்ம எடுத்து விட்டு பார்க்குறேன். அல்லது மோர் பார்டர்ஸில் போய்ட்டு என்ன பண்ணுறோன்னா, எடுத்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மோர் பார்டர்ஸ் கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நோ பார்டர்ஸை கிளிக் பண்ணியாச்சு. நோ பார்டர் கிளிக் பண்ணணும், என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் வந்து போயிடும். ப்ரிவ்யூ பார்க்குறோம். திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆகுது, எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் தான் ஆல் பார்டர் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஹெட்டிங்க்கு மட்டும் பார்டருடைய கலரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதில் போய்ட்டு மோர் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லைனோட ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் என்ன கலர் வேணுமோ ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்யாது, உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல போய்ட்டு பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு மோர் பார்டர்ஸில் கலரை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அவுட்லைன் கொடுத்தோன்னே என்ன ஆகும், அவுட்லைனுக்கு மட்டும் எதை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்லைனுக்கு மட்டும்தான் அந்த கலர் வந்து மேட்ச் ஆகும். அதாவது எம்ப்ளாயி நம்பரில் ஆரம்பித்து சேலரி வரைக்கும் ரவுண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் பார்டர். இல்லை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லுக்குமே எனக்கு பார்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மோர் பார்டர்ஸில் போங்க. அதில் இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்சைடு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், என்ன இந்த பக்கம் லைன் ஸ்டைல் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிக்கும். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க, அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு செல்லுக்குமே என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து அந்த பார்டர் கலர் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பார்டர் வேணான்னா நோ பார்டர் கொடுத்துக்கோங்க. திருப்பி பழைய நிலைமை போயிடும். திருப்பி ஆல் பார்டர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பிரிண்ட் ப்ரீவியூ நம்ம பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லேயே நோ பார்டர்னு ஆக்கிடுறேன். ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் நோ பார்டர்ஸ் கொடுத்த உடனே அதுவும் காணாமல் போயிடுச்சு. இப்போ இதில் சென்டரில் டேபிள் வரணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஜ் செட்டப்பில் போயிட்டு ஹரிசான்டலி அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுங்க. ஜஸ்ட்டு வந்து டேபிள் வந்து சென்டரில் வந்துடும். ஓகே, இன்றைக்கி பார்டர்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இன்னும் அடுத்த டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.